உங்களிடம் நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். நான் உங்கள் பணிப்பெண் சங்கர். ஒரு முறை ஒரு பறவை தேனியை பார்த்து கேட்டது, நீ இவ்வளவு அயராது உழைப்புடன் தேனீக்களை சேகரித்து ஒரு மிகப்பெரிய தேன் கூட்டை உருவாக்குகிறாய், ஆனால் அதை மனிதன் எளிதாக திருடி விடுகிறானே, உனக்கு இதுல எதுவும் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தேனி பதில் சொன்னிச்சு, மனிதனால் நான் சேகரித்த தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் அந்த தேனை சேகரிக்கும் வித்தையை என்னிடமிருந்து அந்த மனிதனால் திருட இயலவே இயலாது அப்படின்னு சொன்னிச்சு. இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்கள்ட்ட இருந்த பணம், நகை, எதை வேணாலும் நம்ம சுத்தி இருக்கவங்களும் சரி, யாரு வேணாலும் ஏமாத்தி எதை வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆனா உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைய, அது கல்வியா இருக்கட்டும், இல்ல கல்வி இல்லாத ஏதாச்சும் ஒரு தொழிலா இருக்கட்டும், ஏதாச்சும் நீங்க முயற்சி செய்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு ஒரு திறமையை உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து எதை மற்றவங்க பறிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் இறக்கும் வரை உங்களிடம் உள்ள அந்த தனி சிறப்பை யாருமே திருடிட முடியாது. இந்த உலகத்துல நீங்க எதை இழந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா அடைஞ்சிடலாம். ஆனா நம்பிக்கையை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தொழிலை, கல்விங்கிறது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வேலை பார்க்கணுங்கிறது இல்ல, ஏதாவது ஒரு தொழிலை அதில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுல உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்றுமே சிறப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய இழப்புகளை நீங்க சந்திச்சாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை உங்க திறமை உங்களுக்கு கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க. நான் உங்கள் பதித்திரு சங்கர். மீண்டும் இது மாதிரி ஒரு சிறப்பான தகவலோட சந்திக்கிறேன். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.